அழிக்கால் பகுதியில் கடல் சீற்றம் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சிகளை நம்ம பார்க்கிறோம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கிட கேட்கலாம். பிரசாத், வீடுகளுக்குள்ளெல்லாம் இதனால தண்ணீர் புகுந்துருச்சு அப்படின்னு சொல்லப்படுதே, என்ன நடந்தது? மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். கன்னியாகுமரி மாவட்டம் ராஜாக்கமங்கலம் அருகே அழிக்கால் என்கின்ற கடலோர கிராமத்தில் தற்போது கடல் சீற்றம் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளுக்குள் கடல் நீர் புகுந்தது. இப்ப ஏற்கனவே அரசால் எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் கள்ளக்கடல் அபாயம் உள்ளதாக எச்சரிக்கப்பட்டிருந்த நிலையில் இதை அறியாத இந்த மக்கள் தங்கள் வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த போது கடலிலிருந்து ஒரு 50 மீட்டர் தூரத்தில் காணப்படுகின்ற வீடுகளுக்குள் நேற்று நள்ளிரவில் திடீரென கடல் நீர் புகுந்து, கடல் நீர் மட்டுமல்ல கடல் மண்ணும் புகுந்ததால் அந்த மக்கள் பயந்து அங்கிருந்து அச்சத்தோடு ஓடுகின்ற நிலைமை ஏற்பட்டது. தங்கள் பொருட்கள் யாவும் பாதிக்கப்பட்ட நிலையில், சேதமடைந்த நிலையில் அதையும் விட்டுவிட்டு அவர்கள் மாற்று இடங்களில் தங்கியிருக்கின்றார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில் அதிக அளவில் கடல் சீற்றம் காணப்படுவதால் அங்கே தொடர்ந்து தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்கும் அச்சப்படுகின்றனர். இந்த பகுதி மக்கள் கூறும்போது, ஆண்டுக்கு இருமுறை இதே போன்று கடல் சீற்றம் காணப்பட்டாலும் அவ்வப்போது வருகின்ற அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினாலும் இதுவரை போதிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை எனவும், இந்த பகுதிக்கு கடலரிப்பு தடுப்பு சுவர் அவசியம் என்கின்ற சூழலில் இன்று மாவட்ட ஆட்சியர் வந்தும் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக கூறியிருக்கிறார். ஆனால் உடனடியாக நடவடிக்கை எடுத்தால் மட்டுமே இந்த வீடுகளை பாதுகாக்க முடியும். அது மட்டுமல்லாமல் தொடர்ந்து இந்த பகுதிகளில் கடலரிப்பு காணப்படுவதால் இன்னும் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த கடலரிப்பால் பாதிக்கப்படக்கூடிய ஒரு அபாயத்தில் இருப்பதால் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியிருக்கிறார்கள். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி பிரசாத். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.